ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை அப்படின்னு வரக்கு நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியர் செட் பண்ணுறது தான் இன்ஜினியரிங்காக நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நம்ம கொடுத்துட்ருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்க. வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. கண்டிப்பாக நான் போடக்கூடிய வீடியோஸ் மட்டும் இல்லாமல் உங்களுக்காக தேவையான எல்லா இன்ஃபர்மேஷன்ஸையும் வாட்ஸ்அப் குரூப்பில் நம்ம கொடுப்போம். சரி, அதனால் வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக நீங்கள் ஜாயின் பண்ணிடுங்க. வாட்ஸ்அப் குரூப்பில் உங்களால் ஜாயின் பண்ண முடியல அப்படின்னா டெலிகிராமில் கண்டிப்பாக நீங்கள் ஜாயின் பண்ணிடுங்க. சரியா, ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோ. அதாவது நேற்றைக்கு கூட நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதாவது இன்ஜினியரிங் மேக்ஸை பற்றி நீங்கள் பயப்படாதீங்க, நாம் சொன்னபடி நீங்கள் என்னாச்சு பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்க அப்படின்னா போதுமானது அப்படின்னு சொல்லி நேற்றுக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். நிறைய பேர் என்னாச்சு பார்த்தா வாட்ஸ்அப் பண்ணிங்க, சார் இந்தந்த கொஸ்டின்ஸ் மட்டும் பார்த்தா போதும் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு வந்து அதாவது ஒரு முக்கியமான கொஸ்டின்ஸ் மட்டும் எங்களுக்கு கொடுங்க சார் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஏன்னா நான் அதாவது ஒரு 3 யூனிட்டாவது ஃபுல்லாக நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணுன்னு சொல்லியிருந்தேன். சரியா, ஆனால் நிறைய பேர் அதையும் முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இன்னமும் புக்கே டச் பண்ணாத பசங்க இன்னும் இருக்கீங்க. சரியா, அதனால் இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்ட் ஏ பார்ட் பி, அதாவது யூனிட் வைஸ் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பார்ட் ஏ பார்ட் பி கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்காக நம்ம கொடுத்துருக்கோம். இது வந்து ரொம்ப நீட் அண்ட் கிளியர் ஆகிருக்கு. அதாவது எப்படியெல்லாம் நமக்கு வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்கலாம் அப்படிங்கிறத பொறுத்து தான் என்ன பண்ணிங்க இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வந்து உங்களுக்காக கொடுத்துருக்கோம். இதை மட்டும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்க அப்படின்னா போதுமானது. கண்டிப்பாக உங்களால் நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ணிட முடியும். இப்போ யூனிட் 1ல் வந்து பார்ட் ஏல 20 கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். 22 மார்க் இருக்குது. சரியா, அதுக்கப்புறம் பார்ட் பிங்கிறது 8 மார்க் கொஸ்டின்ஸ். சரியா, 8 மார்க் கொஸ்டின்ஸ்னு சொல்லும் போது நமக்கு 2 சப்ஜெக்ட்ஸ்லாம் நமக்கு கேட்பாங்க. 8 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து ஒரு 14 கொஸ்டின் இருக்குது. அது தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் யூனிட் 2ல் வந்து பார்ட் ஏல வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்காக அதாவது 20 கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். பார்ட் பியில் உங்களுக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது 14 கொஸ்டின்ஸ் வந்து இருக்குது. சரியா, எல்லாத்துலேயுமே வந்து பார்ட் ஏல உங்களுக்கு யூனிட் 3லேயும் வந்து பார்த்தீங்கன்னா 20 கொஸ்டின் இருக்குது. அதே மாதிரி பார்ட் பிலேயும் வந்து 14 கொஸ்டின்ஸ் இருக்குது. சரியா, இதை நீங்கள் ரெகுலராக எடுத்து நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்க அப்படின்னாவே மேக்ஸிமம் நீங்கள் போதுமானது. வெறும் 10 பேஜ் தான் இருக்குது. ஆனால் வெறும் 10 பேஜ் நம்ம சொல்கிறோம். சரியா, ஆனால் இதை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் நல்ல மார்க்கே என்னாச்சு பார்த்தா ஸ்கோர் பண்ணிடலாம். தயவுசெய்து 2 மார்க்குக்கு அதிகமாக இம்பார்ட்டன்ட் கொடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இதோட பிடிஎஃப் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, எடுத்து யூஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.